பகுதியிலிருந்து ஒரு குழந்தை 16ஆம் தேதி அதிகாலை வந்து கிட்னாப் பண்ணதான் எங்களுக்கு ஒரு தகவல் இருந்து அது சம்பந்தமாக வழக்கு பதிவு செய்து ஏடிஎஸ்பி தங்கவேல் அவர்களுடைய தலைமையில் இப்போ 7 டீம் ஸ்பெஷல் டீம் வந்து புலன் விசாரணையில் ஈடுபட்டுருக்காங்க. இந்த வழக்கில் இது வரைக்கும் அந்த சமயத்தில், அதாவது சுமாராக ஒரு 12:30லேருந்து 1 மணிக்குள்ளே குழந்தை கடத்தப்பட்டதாக எங்களுக்கு தகவல். அந்த சமயத்தில் அந்த இடத்த கிராஸ் பண்ண 120 வாகனங்களை வந்து நம்பர் எடுத்து சிசிடிவியில் கேமராவில் வாட்ச் பண்ணி நம்பர் எடுத்து ஒரு வண்டியாக செக் பண்ணிகிட்ருக்கோம். அது தவிர ஏற்கனவே இந்த மாதிரியான வழக்குகளில் சம்மந்தப்பட்ட குற்றவாளிகள் நம்ம 8 மாவட்டத்தில் இருந்து ஒரு 41 குற்றவாளிகளை வந்து போய் செக் பண்ணியிருக்கோம். அதில் சில க்ளூஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அது இல்லாமல் இப்போது எக்ஸிட் என்ட்ரி 2 பக்கமும் இருந்து சுமார் 33 லொக்கேஷனில் இருக்கிற 120 கேமராவை வந்து நம்ம எடுத்து அதை வந்து ஒரு டீம் வந்து மானிட்டர் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் ஏதாவது க்ளூ கிடைக்குதான்றதை மானிட்டர் பண்ணிகிட்ருக்காங்க. அது போக பார்த்திங்கன்னா இங்கே லோக்கலில் யாராவது குழந்தை இல்லாதவங்க ஏதாவது எடுத்துகிட்டு போயிருக்கலாம், அல்லது இந்த மாதிரி ஏற்கனவே குற்றங்களில் ஈடுபட்டுருக்கவங்க இதை எடுத்துகிட்டு போயிருக்கலாம் அப்படிங்கிற சம்மந்தமாகவும் நம்ம வந்து விசாரணை பண்ணிகிட்ருக்கோம். இது சம்மந்தமாக ஸ்பெஷல் டீம் இன்றைக்கி திருநெல்வேலியும் போயிருக்காங்க. ஒரு தகவலின் அடிப்படையில் திருநெல்வேலி போயிட்டுருக்காங்க. அதனால் இந்த வழக்கு வந்து எல்லா விதமான முயற்சிகளும் வந்து காவல்துறை சார்பாக எடுத்துகிட்ருக்கு. விரைவில் வந்து குற்றவாளிகளை பிடிச்சிருக்கோம். மொத்தம் 33 இடங்களில் சுமார் 120 கேமரா கிட்ட நம்ம அசஸ் பண்ணியிருக்கோம். எடுத்திருக்கோம், ஃபுட்டேஜ் எடுத்துட்டோம், அதை மானிட்டர் பண்ணி பார்த்துட்ருக்கோம். காலதாமத்துக்கான காரணம் வந்து இவர்களுடைய இடம் பார்த்திங்கன்னா அங்கே கோணவாய்க்காலுக்கு அந்த பிரிட்ஜுக்கு அடியில் தான் அவங்க குடியிருக்காங்க. அந்த பகுதிகளில் வந்து நமக்கு கேமரா இல்லை. அது தவிர வந்து சுத்தமாக இருட்டாக இருக்கிறதுனால அந்த இடங்களில் வந்து மூவ்மெண்ட்டை வந்து நம்ம அசஸ் பண்ணி எடுக்க முடியல. பெங்களூர் போன்ற கர்நாடகா மாநிலத்துக்கு வந்து அங்கே இருக்கிற இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போது நம்ம கர்நாடகா மாநிலம் இது வரைக்கும் போகலை, இனி போவாங்க. நம்ம ஜோனில் மட்டும் நம்ம எடுத்திருக்கோம். அந்த 8 மாவட்டங்களில் இருக்கிற 24 வழக்குகள் வந்து ஏற்கனவே பதியப்பட்டிருக்கு. அது சம்மந்தப்பட்ட 41 குற்றவாளிகளை வந்து நம்ம கூப்பிட்டு விசாரிச்சாச்சு. அதில் சில சந்தேகங்களின் அடிப்படையில் தான் இன்றைக்கி டீம் வந்து தனிப்படை வந்து திருநெல்வேலி போயிருக்காங்க. சம்மந்தப்பட்டிருக்கலாம். எனக்கு ஏற்கனவே இருக்கிற வழக்குகளில் வந்து புரோக்கர்ஸ் இருக்காங்க, அவங்களையும் விசாரணை பண்ணிகிட்ருக்கோம். கடந்த 16ஆம் தேதி ஈரோடு அருகே கடத்தப்பட்ட 1.5 வயது குழந்தையை கண்டறிய பெங்களூரு சென்று விசாரணை செய்ய திட்டம் என்று குழந்தையை மீட்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்தும் ஈரோடு எஸ்பி விளக்கம் அளித்த அந்த காட்சிகளை பார்த்தோம். 9 நாட்களாகியும் குழந்தை மீட்கப்படாத நிலையில் அவர் அளித்த விளக்கங்களை பார்த்தோம். இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் ரஞ்சித்குமார் விவரங்களை வழங்கலாம். ஆந்திர மாநிலம் நெல்லூர் அடுத்த வெங்கடாச்சலம் பகுதியைச் சேர்ந்தவர் வெங்கடேஷ் கீர்த்தனா தம்பதியினர் ஈரோடு அருகே உள்ள லட்சுமி நகர் பகுதியில் உள்ள நெடுஞ்சாலையில் மேம்பாலத்தின் கீழ் தங்கியிருக்கிறார்கள். ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த இவர்களில் 20க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வீடு சுத்தம் செய்ய பயன்படுத்தக்கூடிய சீமாரை உற்பத்தி செய்து மாவட்டம் முழுவதும் விற்பனை செய்து வருகிறார்கள். இந்த நிலையில் கடந்த வெங்கடேஷ் கீர்த்தனா தம்பதியினுடைய மேம்பாலத்தின் கீழ் இருந்த முகாமில் தூங்கிக் கொண்டிருந்த போது கடந்த 16 அதிகாலை 1 மணி அளவில் அவர்களுடன் தூங்கிக் கொண்டிருந்த அந்த குழந்தை மர்ம கும்பலால் கடத்தி செல்லப்பட்டது. இது தொடர்பாக மாவட்ட எஸ்பி சுஜாதா உத்தரவின் பேரில் 7 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு குழந்தையை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இருப்பினும் கடந்த 9 நாட்களை கடந்தும் இதுவரை குழந்தையை கடத்தியது யார், குழந்தையினுடைய தற்போதைய நிலை என்ன என்பது குறித்து கண்டுபிடிக்க முடியாமல் போலீசார் திணறி வருகிறார்கள். குறிப்பாக 7 தனிப்படை போலீசார் தமிழகம் மட்டுமல்லாது ஆந்திரா மற்றும் தமிழகத்தினுடைய பல்வேறு மாவட்டங்களில் குழந்தை கடத்தல் சம்பவங்களில் ஈடுபட்டிருக்கக்கூடிய 41 குழந்தை கடத்தல் சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கிற குற்றவாளிகளிடமும் அதே போன்று 120க்கும் மேற்பட்ட சிசிடிவி காட்சிகளையும் கைப்பற்றி தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். ஈரோடு மாவட்ட போலீசாருக்கு இது மிகப்பெரிய சவாலான சம்பவமாகவே இந்த குழந்தை கடத்தல் சம்பவம் பார்க்கப்படுகிறது. குறிப்பாக நள்ளிரவு 1 மணி அளவில் அந்த வழியே சென்ற 100க்கும் மேற்பட்ட வாகனங்களுடைய பதிவெண்களையும் வைத்து போலீசார் விசாரணையை துரிதப்படுத்தி வருகிறார்கள். ஈரோடு மாவட்ட போலீசாரின் விசாரணையில் விரைவில் அந்த குழந்தை கண்டுபிடிக்கப்படும் எனவும் எஸ்பி சுஜாதா தன்னுடைய செய்தியாளர் சந்திப்பின் வாயிலாக இன்று தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ரஞ்சித்குமார்.